இவங்க எதுக்கே ரெசார்ட்டுக்குள்ளே அதிமுக வைக்கிறாங்க, டெய்லி எடப்பாடி அங்கே போகிறாரு, இல்லை அவங்கள இங்கே வந்துட்டு மீட்டிங்னு போகிறாங்களே, யாருக்கிட்ட இருந்து காப்பாற்று அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றிக்கங்கிறது தான் இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் போடுறாரு. கூட்டம் போட்டு ஆக்சுவலாக சில விஷயங்களை பேசிட்டு அவர் அமையப்போகிற ஆட்சி அமைக்க போகிற கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டார். தவைக்காங்கிறத அவர் அந்த ட்வீட்டில் குறிப்பிடலை. ஒருவேளை என்னமோ அவங்க நமக்கு எதிரின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். நீண்ட நாள் ஆண்ட கட்சி இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த கூட்டத்துக்கே ஒரு 5 பேர் வரலங்கிறது தான் அடிப்படையில் பேசுபொருள். திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, இன்னும் ஒரு 3 எம்எல்ஏக்கள், 5 பேர் தான் வரல போல இருக்குது. இப்போ அந்த 5 பேர் தான் தனித்து இயங்குகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அது அதோட நிற்குதானா? இல்லை. அதற்கு அடுத்த கட்டமான டெவலப்மெண்ட் தான் இப்போ ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க ஜெயித்திருக்கிறது 49 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 49ல் 30க்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னா இன்னும் 2 பேர் வந்தால் 2/3 கட்சி எம்எல்ஏக்கள் உடைவதாக ஆகும். ஏன் இந்த 2/3ங்கிற எண்ணிக்கை முக்கியம்னா, இப்போ நாளைக்கு இவங்கெல்லாம் எம்எல்ஏக்களாக பதவி இருக்கிறாங்க, ஏற்றுட்டு போனாலும் இவங்க எம்எல்ஏ ஆவதற்கு அந்த A-ஃபார்ம் B-ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி தான் கையெழுத்து போட்டார். அவர் என்ன சொல்லலாம்னா, எங்கள் கட்சியை விட்டு தாவிட்டாங்க, எம்எல்ஏ பதவியை பறிக்கணும் அப்படின்னு அவரால் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியும். சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும். அவங்க இப்போ என்னென்னா, எதற்காக இந்த உடைவு நடக்கிறது? ஒன்று, அவங்களுக்கு இதில் நம்ம 2 காரணங்கள் அல்லது 3ஆவது நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, பாஜக இதை விரும்புகிறதா? இன்றைக்கி இதுக்கப்புறம் களம் தாவேகா விசஸ் எதிர்கட்சியான திமுகன்னு போய் நிற்க போகுது. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக வளரணும்னு பாஜக நினச்சிது. இப்போ இதற்கு பிறகு விஜய், திமுக, அதிமுகனா 4வது பொசிஷனுக்கு தான் நம்ம சண்டையே செய்ய வேண்டியிருக்கும். இப்போ காங்கிரஸ் இங்கே உள்ளே போகுதுன்னா கூட்டணிக்குள்ளே ஆளுங்கட்சியோடு போனால் அவங்க வளருவாங்க. அப்போ அந்த இடமும் கிடைக்காம போயிருமாங்கிற இடத்திலிருந்து 3வது இடத்தில் இருக்கிற அதிமுகவை நகர்த்துவதற்கான முயற்சியான ஒரு கேள்வி இருக்குது. அந்த வகையில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா